Hi, praise Lord. God is saying it to you. God holds your hand and lifts you up. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை தூக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய ஆண்டவர் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல எதை பத்தி போட்டிருக்கு அப்படின்னா, சிறு வயது முதல் ஒரு வாலிபன் அவன் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு பிசாசினால அவனோட வாழ்க்கை மிகவும் கேவலமான சூழ்நிலையில அவனுடைய வாழ்க்கையை இழந்தவனாக பிசாசின் போராட்டத்தினால சிறு வயதிலிருந்து அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீரிலும் அவன் குதித்து அவனை கொலை செய்யும்படியாக இந்த பிசாசின் ஆவிகள் அவனுக்குள்ளாக பல வருடங்களாக கூடிக்கொண்டிருந்தது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவனுடைய தகப்பனார் அவனுக்காக இயேசு கிட்ட போய், இயேசுவே, இந்த மாதிரி என்னுடைய மகன் இப்படியா அலக்களிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பிசாசு இவனுடைய வாழ்க்கையை கொன்றுகிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பெரிய கடினமான சூழல்ல போய்கிட்டு இருக்கிறான், இவனை தயவு செஞ்சு விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தகப்பனார் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் உண்டாகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவார். அப்போ அந்த தகப்பனார், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகப்பனார் கேட்பாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவனுடைய கரத்தை பிடித்து, அதாவது அந்த வாலிபனுடைய கரத்தை பிடித்து அவனை தூக்கி விடுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை ரூயின் பண்ணிட்டு இருக்கு, அதாவது உங்க வாழ்க்கைய உங்களுடைய குரோத்தை இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுது, இதெல்லாம் உங்களை ஸ்ட்ரக் பண்ணுது, இதெல்லாம் உங்களை வாழ்க்கையில தடுக்கலாம் இருக்குது, அதை நாங்கள் தாண்டி முன்னேறி போக முடியாம அது பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், வியாதியின் போராட்டமாக இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல வேலை இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், இல்ல பணம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஒருவேளை கடினமான நோயினால பல வருடங்கள் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கலாம். பல லட்சம் ரூபாய் நீங்க ஒரு குழந்தை இல்லைன்றதுக்காக செலவு பண்ணிருக்கலாம். என்ன விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற இயேசுவால முடியும். Jesus can hold up your hands and lift you up from your bondage. He can deliver you from your bondage. He can redeem you from your bondage. Whatever may be the bondage you are having in your life, Jesus is the way, truth and the life to deliver you from the bondage. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து, அந்த கட்டிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அவர் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க போய்கிட்டு இருக்கிறதான இந்த கடினமான சூழ்நிலையில இருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் உங்கள் கரத்தை இன்றைக்கு பிடித்து தூக்கி விடுகிறார். இயேசுவை நம்பி முன்னாடி போங்க. ஆமென்.